தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பொழுதுமே ஆளுகின்ற அரசின் மீது ஒரு கோபம். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் தமிழக மக்கள் தொடர்ச்சியாக திமுகவால் 2021 வெற்றி பெற்றதை போல 2026 வெற்றி பெற முடியாது. ஏனால் மக்கள் இந்த ஆட்சி அகல வேண்டும் என்று இயல்பாகவே மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம். யார் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு தேடும் பொழுது இங்க there is no other alternative. யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் தான், அது தமிழக வெற்றி கழக தலைவர். மக்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெறுவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்பாங்க. தோத்து போறவங்களுக்கு நாங்கள் விலக்கு பெற முடியும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நிச்சயமாக நீட்டில் இருந்து எங்களால் விலக்கு வாங்க. களத்தில் நாங்கள் மக்களோட மக்களாக நிற்கிறோம், வீடு வீடாக போகிறோம், மக்களிடத்தில் நாங்கள் நிற்கிறோம், அவர்கள் எங்களை அரவணைக்கிறாங்க. வாங்க, உங்க தலைவர் தான் எங்கள் ஓட்டு. உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலியில் நடந்த அந்த ஆணவ படுகொலையை குறித்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அந்த அறிக்கை பெரியாரையும் அம்பேத்கரையும் நாங்கள் முன்மாதிரியாக வைத்திருப்போம் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு ஆளும் திமுக அரசு எத்தனை நிமிடங்கள் பேச வேண்டும் என்பதை குவான்டிடேட்டிவ் நீங்க அந்த விஷயத்தை நீங்க பாக்குறீங்க. நாங்க குவாலிட்டியை பேசுறோம். துண்டுச்சீட்டு வச்சு படிக்கிறவங்க கூட தப்பு தப்பா வாசிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில். திமுகவுடைய ஐடி விங்கா இருக்கட்டும், இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நாசாகாவுடைய நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கா இருக்கட்டும், அவரை சேர்ந்த தன்னார்வத்துல ஒரு சில வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்தலாம். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒவ்வொன்றையும் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்படியெல்லாம் அரசியல் செய்ய முடியுமா? எங்களுடைய கண்களுக்கு நாங்கள் குறிவைத்திருக்கிறோம். கண்களை நாங்கள் நிச்சயமாக குறிபார்த்து அடிப்போம். 2026 தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. எனவே தமிழ்நாட்டுடைய திருவிழாவாக தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு சார், தமிழக வெற்றி கழகம் வர்றதுக்கான ஒரு நிலை ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை சிக்கல் ஏற்பட்டிருக்கா தமிழ்நாட்டில்? தாவேக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இங்கே இருக்கா தமிழ்நாட்டில்? நிச்சயமா. அதாவது பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 89 தேர்தல் பார்க்கலாம். நீங்கள் 77 விட்டுருங்க, ஒரு 3 தேர்தல் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு 89 தேர்தலில் திமுக ஜெயிக்குது. அப்படியே 91 அதிமுக, இப்படியே மாறி மாறி 96, 2001. இதில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பொழுதுமே ஆளுகின்ற அரசின் மீது ஒரு கோபம் இருக்கும். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் தமிழக மக்கள் ஒரு தெளிவாக இருப்பாங்க. இப்ப கடந்த 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சி, இந்த அரசு மக்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், இங்க நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள், அமைச்சருடைய அரசியல் தலையீடு அரசு நிர்வாகத்தில் இருக்கிறது இப்படின்னு சொல்லி ஒரு எளிய மக்களிடமிருந்து படித்த மேதாவிகள் வரை ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். இது இயல்பான ஒரு தமிழ்நாட்டு சிந்தனை. இந்த சிந்தனையை உடைத்த ஒரே ஆள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். 2011க்கு அப்புறம் இயல்பாகவே திமுக தான் 2016 வரும் சொல்லும் பொழுது அன்றைக்கு அவர்கள் வலிமையாக இருந்த தலைவராக இருந்தார். அவர் 91 விட 2001 விட 2011 விட 2016 ஒரு வலிமையான ஒரு தலைவராக இருந்தார். எதிர்கட்சி அன்னைக்கு திமுக கொஞ்சம் வலிமை வலு குறைந்திருந்ததுனால சுலபமாக வீழ்த்தி 2ஆம் முறையும் தொடர்ச்சியாக ஆட்சி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இல்லை. ஆனா இந்த முறை தொடர்ச்சியாக திமுகவால் 2021 வெற்றி பெற்றதை போல 2026 வெற்றி பெற முடியாது. ஏனால் மக்கள் மத்தியில் இயல்பாகவே ஒரு கோபம் இருக்கிறது. என்ன கோபம் சார் இருக்கு? நீங்க இங்க பாருங்க, நீங்க ஒவ்வொரு இஷ்யூவும் நீங்க கிளம்பிட்டே இருக்க பாருங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு அஜித் குமாருடைய அந்த கஸ்டோடியல் டெத் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல நீதிமன்றம் கேட்குது, நாங்கள் கேட்கல, எதிர்கட்சிகள் கேட்கல, உங்களை மாதிரியான ஊடகத்தில் இருக்கவங்க கேட்கல, பொதுமக்கள் கேட்கல, நீதிமன்றம் கேட்குது. 2021 இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் காவல் விசாரணையின் போது மரணம் அடைந்தவர்கள், அவர்கள் லாக்அப் டெத்தாக இருந்தாலும் சரி, அல்லது என்கவுண்டர் சொல்லக்கூடிய வகையில் இறந்தாலும் சரி, இத்தனை இறப்புகள் ஏன் நடக்குது? அப்ப இதற்கு பொறுப்பேற்கக்கூடிய காவல்துறையினுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் பார்க்கணும். அதே மாதிரி அரசனுடைய நலத்திட்டங்களை எல்லாத்தையுமே தங்களுடைய கட்சி பணத்தில் செய்வதை போல அவர்கள் அதுக்கு தலைவருடைய படத்தை போட்டு பண்ணுவது, பேரை வைத்துக் கொள்வது, அந்த அமைச்சர் பெருமக்களாக இருந்தவர்கள் அந்த இலவச திட்டங்களை ஓசி என்று கிண்டல் எடுப்பது, அந்த பயனாளிகளை விரட்டுவது, இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். இப்போ இதனுடைய தொடர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆணவ கொலையில வரைக்கும் நீடிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் சமூக நீதி இன்றைக்கு மீறப்பட்டு கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. அப்ப இந்த ஆட்சி அகல வேண்டும் என்று இயல்பாகவே மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது. அப்ப இதற்கு மாற்றாக வழக்கம் போல அதிமுக தான் இருப்பாங்களான்னு பார்த்தா, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு இருக்கிறதுனால இயல்பாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுக்கு ஒரு மத பிளவுவாத சக்திகள், மதவாதத்தை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்க.
சிறுபான்மை மக்கள் வந்து அந்த அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்க மாட்டாங்க. அப்ப யாரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு தேடும்பொழுது இங்க தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ், யாருமே இல்ல. ஒரே ஒருத்தர் தான். அவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், எங்களுடைய ஆருயிர் தளபதி விஜய் அவர்கள் தான். அப்ப இந்த புதிய வரவை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக. யாரு, எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம். பரவாயில்ல, நீங்க வந்து காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்க, நீங்க வந்தா நீட்டுக்கு விலக்கு தருவோம்னு சொல்றீங்க, நீங்க வந்தா இருமொழி கொள்கையை வந்து நீங்க கொண்டு வரணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் எடுத்துரைக்கின்ற பொழுது எங்களுக்கு இயல்பாகவே அவர்கள் வந்து வெறும் அந்த சினிமாக்காரன் எல்லாரும் சொல்றாங்களே அந்த புகழ் மட்டும் இல்ல, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய செயல் திட்டம், எங்கள் தோழர்களுடைய கள செயல்பாடுகள், அவர்கள் மக்கள் மீது காமிக்கக்கூடிய அந்த அன்பு, இந்த நலத்திட்ட உதவிகள், இது எல்லாம் தான் கொண்டு போய் என்ன செய்யுது, எங்களை வந்து அடுத்த சாய்ஸ் ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. மக்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெறுவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்பாங்க. தோத்து போறவங்களுக்கு என்னுடைய ஓட்டு போன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு போன்னு நினைப்பாங்க. அப்ப இந்த எண்ணம் மக்கள் மத்தியில் பரவலாக நாளுக்கு நாள் இது வளர்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது, இன்னும் ஒரு 8 மாத காலத்தில் 2026 ஏப்ரல் மாதம் தேர்தல் வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கூடிய 234 சட்டமன்ற தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டாலும், எந்த கூட்டணி கட்சி இல்லை என்று சொன்னாலும் தனித்து போட்டியிட்டாலும் கூட எங்களால் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு எங்களுடைய கொள்கையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. எல்லாவற்றுக்குமே எங்கள் தலைவர் மீது நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பில் நாங்கள் அந்த அன்பை நாங்கள் வந்து மதிக்கிறோம். அந்த அன்பிற்கு கைமாறாக நாங்கள் ஒரு நல்ல ஆட்சியை வழங்குவோம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இது நிச்சயமாக நடக்கும். இது உறுதியாக நடக்கும். சார், எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இன்னொரு பக்கம் வந்து எனக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்வி என்னன்னா, நீட்டை எப்படி விளக்குவீங்க? ஏன்னா ஏற்கனவே நீட்டை விளக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க. இது வரைக்கும் நீட்டை விளக்கல. இதுக்கான உங்களுடைய பதில் என்ன சார்? சரி, பொதுவா கல்வி வந்து மாநில பட்டியல் இருக்கிறதா அல்லது மத்திய பட்டியலையா பொது பட்டியலையான்னு ஒரு 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 விஷயம் இருக்குது. இப்ப இது நீங்க வந்து கல்வியை வந்து பொது பட்டியலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம். 2வது, நீட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கையை வந்து மத்திய அரசுக்கு கொண்டு போகிறமாக கொண்டு சென்று விலக்கு பெறுவதற்கான வழிமுறைகள் சட்டத்தின் மூலமாக நாங்கள் பெற முடியும் என்பதை நம்புகிறோம். ஏன்னா அப்படி எக்ஸெப்ஷன் கொடுக்கறதுக்கு வழி இருக்குது. ஏற்கனவே பல மாநிலங்கள்ல பல திட்டங்களை அந்தந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. அம்மா ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது உதய் மின் திட்டம்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கும்போது கையெழுத்து போடல. அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் இறந்ததுக்கு அப்புறம்லாம் சில திட்டங்கள்லாம் கையெழுத்து போட்டாங்க. அதனால மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட வேண்டும் என்கிற ஒரு இல்லை. இது மாநில சுயாட்சி உரிமையை நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கையில் அதுவும் ஒன்று. நாங்கள் வந்து ஸ்டேட் அட்டானமி நாங்கள் வந்து விரும்பக்கூடிய ஆட்கள். அது எங்களுடைய கொள்கை. மாநில சுயாட்சி இது வந்து ஒரு பேரரசுக்கு கட்டுப்பட்டுக்கூடிய சிற்றரசு கிடையாது. தமிழ்நாடு என்பது, இந்தியா என்பது பேரரசு, தமிழ்நாடு என்பது சிற்றரசு எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு யூனியன். இந்தியா என்பது ஒரு ஒன்றியம். அதுல மாநிலத்திற்கு என்று ஒரு சுயாட்சி உரிமை இருக்குது. அப்ப என்ன செஞ்சா நாங்கள் விலக்கு பெற முடியும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நிச்சயமாக நீட்ல இருந்து எங்களால் விலக்கு வாங்கி தர முடியும் என்பதில் நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். சார், இப்ப விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அண்ணா அவர்களை போல, அவர் சொன்னதை போல மக்களிடமே சென்று மக்களிடமிருந்தே தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அந்த அளவுக்கு மக்களோட ஒன்றி இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக. அதாவது மக்களிடத்தில் செல் என்பதுதான் அரசியல் பாலபாடம். மக்களோடு நாம் வந்து பழக வேண்டும், அவர்களோடு வாழ வேண்டும், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்தது. இது வந்து அண்ணா முன்வைத்த பல்வேறு கோட்பாடுகள்ல இதுவும் ஒன்று. அண்ணா பின்பற்றியது. அவர் வந்து அதை பின்பற்றினார். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் வந்து வழிமொழிந்து நாங்களும் பின்பற்றிக்கிட்டு இது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். களத்துல நாங்க வந்து மக்களோட மக்களாக நிற்கிறோம், வீடு வீடாக போறோம், அன்பா பேசுறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தோழர்கள் வீடு வீடாக சென்று மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை எழுதி வந்து எங்க தலைமைக்கு நாங்கள் சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் அசைன்மெண்ட் கொடுத்தா ஸ்டூடெண்ட் எப்படி செஞ்சு போட்டு சப்மிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு களத்துக்கு சென்று வீட்டுக்கு சென்று உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த வார்டுல, இந்த ஊர்ல, இந்த கிளையில, இங்க இருக்கக்கூடிய தெருவுல இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்றாங்க. ரேஷன் கடையில பொருட்கள் சரியா வர்றதில்ல, சாலைகள் சரியா இல்லை, புதுசா போட்ட சாலைகள்லாம் வந்து பேர்ந்துட்டு வந்துருது, குடி தண்ணீர் வரல, பேருந்து வரல. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை மக்கள்கிட்ட நேர்ல போய் நிக்கிறோம். அவங்க வந்து எங்களை அன்பா வரவேற்கிறாங்க. யாரோ அரசியல் கட்சி இருக்கும்போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சியுடைய வடிவமே வேறு, அவருடைய தோரணை என்பது வேறு, அவருடைய நடவடிக்கை என்பது வேறு. ஆனா இது நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் அரசியலுக்குள்ள புதுசு. அவங்க வந்து அந்த 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 படவுபடத்தனமெல்லாம் ரொம்ப இயல்பா அம்மா, அக்கா, அண்ணன், என்னென்ன அவங்க வீட்டுல பிரச்சனை அப்படின்னு வீடு வீடா போறோம். மக்களிடத்துல அங்க நிக்கிறோம். அவர்கள் எங்களை அரவணைக்கிறாங்க. வாங்க, உங்க தலைவர் தான் எங்க ஓட்டு, என்ன சின்னம்னு சொல்லுங்க, குத்திடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கள யதார்த்தம் என்பது இன்னைக்கு பல பேருக்கு தெரியல. பல பேர் இன்னைக்கு சென்னையில தலைமையில மாநிலத்தினுடைய தலைநகர்ல அமர்ந்து கொண்டு
38 மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் என்ன நடக்குங்கிறது தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா மாவட்டங்களிலும், எல்லா தொகுதியிலும், எல்லா ஊரிலும் எங்கள் தோழர்கள் மக்களை நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு இயன்ற நலத்திட்ட உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதை பல வருஷம் ஃபுல்லா நாங்க பண்ணிட முடியாது. அதுதான் அதிகாரத்தை கேட்கிறோம். கையில இருந்தே விஜய் மக்கள் இயக்கத்துல இத்தனை ஆண்டு காலங்கள் எங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்க செய்த உதவிகள்லாம் நிறைய. இலவச பயிலகமா இருக்கட்டும், இலவச மருந்தகமா இருக்கட்டும், முட்டைப்பால் ரொட்டி திட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் எங்க கையில இருந்தே செய்ய முடியும். அதுக்கு தான் நாங்க அதிகாரத்தை எதிர்பார்க்கிறோம். காமராஜருக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது, அதை மதிய உணவு கொண்டு வந்தார். எம்ஜிஆருக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது, அது சத்துணவா மாத்தினாரு. எங்களுக்கு ஒரு அதிகாரம் எங்க தலைவருக்கு கிடைக்கும் போது, தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கின்ற பொழுது, விடுதலை அடைந்த 78 ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். மக்களுடைய தேவைகளை அவர்கள் சொல்வதற்கு முன்னாவே நாங்கள் கண்டுபிடிச்சு அவர்கள் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம். அவருடைய பிரச்சனைகளை சரி செய்வோம். அந்த விஷயங்களை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. ஜனநாயக நாட்டில் அதிகாரம் என்பது தேர்தல் மூலமாகத்தான் பெற முடியும். அதற்காகத்தான் நாங்கள் தேர்தலை ஒரு கட்சியாக நாங்கள் வந்தோம். இல்லைன்னா இப்படி நாங்கள் மக்கள் இயக்கமாவே காலம் ஃபுல்லா இருந்த முடியும். ஆனா எங்களுக்கு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரம் என்பது பணத்திற்காக புகழுக்காக கிடையாது. ஏன்னா எங்க தளபதி ஏற்கனவே பணத்தையும் புகழையும் சம்பாதித்து விட்டு தான் வந்திருக்கிறார். கட்சி ஆரம்பிக்கும்போது சொன்னார், இது பொழுதுபோக்கு கிடையாது, அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது, இது மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. அப்ப அந்த வாய்ப்பை நாங்கள் முறைப்படி பயன்படுத்துவதற்கு மக்களுக்காக தான் நாங்கள் கட்சிக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த மக்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு தேவையான அதிகாரத்தை பெறுவதற்காக தான் நாங்கள் கட்சியாக இருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய உண்மையான நிலைப்பாடு. சார், இப்ப தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஆணவ படுகொலை திருநெல்வேலி பகுதியில் நடைபெற்று இருக்கு. கவின்குமார் என்ற ஐடி ஊழியர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆணவ படுகொலை சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி. எங்கள் கட்சியிலிருந்து வரக்கூடிய அறிக்கைகள் அனைத்துமே தலைவருடைய ஒப்புதலின் பேரில், அவருடைய அனுமதியின் பேர் தான் வெளிவரும். ஆனா இது வரைக்கும் எந்த அறிக்கையும் கொடுக்கப்படலையே. அதுதான் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து தவறு செய்யறாங்க. எல்லா அறிக்கைகளும் தலைவர் பேர்லயே வராது. சில அறிக்கைகள் தலைமைச் செயலக அறிவிப்பு என்று வரும். சில அறிக்கைகள் என்பது பொதுச் செயலாளர்கிட்ட வரும். நிறைய பெரும்பாலும் தலைவருக்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளர் வந்து அறிக்கை வெளியிடுவார். நானே வந்து 2-3 அறிக்கைகளை என் பெயரில் வெளியிட்டிருக்கிறேன். முனைவர் சம்பத்குமார் கொள்கை பொறுப்பு இணைச் செயலர்னு சொல்லி எங்க தலைமை வந்து அறிக்கை இருக்கும். நான் அதில் என்னுடைய கருத்துக்களை சொல்வேன். தலைமை அந்த கருத்து இருக்கும். ஆக மொத்தத்தில் தலைவருடைய அனுமதியில, அவருடைய அந்த ஆலோசனை பிறகு அனுமதியோட வெளியே வரும். சில இடங்கள்ல கொள்கை பொறுப்பு இணைச்சர் அக்கா தாகிரா அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கொள்கை பொறுப்பு எங்களுடைய அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் பேர்ல அறிக்கை வந்திருக்கு. கொள்கை பொறுப்பு பொதுச்செயலர் ஐயா அருண்ராஜா ஐஆர்எஸ் அவர்கள் பேர்ல வந்திருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலியில் நடந்த அந்த ஆணவ படுகொலை குறித்து எங்களுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அந்த அறிக்கை போதுமான அளவிற்கு ஊடக வெளிச்சம் பெறவில்லை. எல்லாரும் வந்து தலைவரையே அறிக்கை வெளியிடல, தலைவரையே அறிக்கை வெளியிடலன்னு சொல்றாங்க. வெளிவந்த அந்த வார்த்தை 2 இடத்துல தலைவர் எங்களுடைய பொதுச் செயலர் குறிப்பிட்டிருக்கிறார். தலைவரினுடைய அனுமதியின் பேரில் இந்த அறிக்கையை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லியும், ஆனா என்னன்னா தலைவர் அவர்கள் தானே வெளியிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படி கிடையாது. எதிர்கட்சி தலைவர் இருக்காருன்னா எதிர்கட்சி தலைவர் கொடுக்கிறாரு அறிக்கை. இல்ல ஒரு முதல்வர் இருக்காருன்னா முதல்வர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. எங்க கட்சியில எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தலைவர்கிட்ட தான் அறிக்கை வரும் இல்ல, நான் முதல்ல சொல்லிட்டேன். எல்லா அறிக்கையுமே நாங்க அது வந்து அது ஒரு சர்வாதிகாரம். நான் மட்டும்தான் வெளியிடுவேன் அப்படின்னு சில கட்சியில அந்த தலைமையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அறிக்கை வெளியிடுறாங்க. அது சர்வாதிகாரம் போக்கு. நாங்க ஜனநாயகத்தை பின்பற்று இருக்கிறோம். அந்த வகையில வந்து இந்த தம்பி கவின்குமார் அவருடைய படுகொலையை கண்டித்து தமிழ்நாட்டில் சமூக நீதி தொட்டில் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பெரியாரையும் அம்பேத்கரையும் நாங்கள் முன்மாதிரியாக வைத்திருப்போம் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு ஆளும் திமுக அரசு அவருடைய கொள்கையை கொண்டு போய் மக்களிடத்துல கொண்டு போய் சேரலன்னு சொல்லி அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். அது தலைவருடைய ஒப்புதலின் பேர் தான் வெளியிட்டிருக்கிறார். அவர் இந்த வன்கொடுமை, அதாவது ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு வலுவான சட்டம் வேண்டும், அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அந்த அறிக்கையில் இருக்குது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை நடந்த அந்த சம்பவத்திற்காக அந்த தம்பி கவினுடைய ஆன்மா அமைதி அடைய வேண்டும், அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் இந்த படுகொலையை செய்த குற்றவாளிக்கு சட்டப்படி நியாயமான தண்டனை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது சம்பந்தப்பட்டிருக்க குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து சட்டப்படியான தண்டனை கிடைக்க வேண்டும். இது போன்ற போக்குகள் இனிமேலும் தொடராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆளும் திமுக அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்த வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நிகழாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த அறிக்கையில இருக்குது. எனவே தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக இந்த பிரச்சனையில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தும் கூட, வெளிப்படுத்தியிருந்தும் கூட,
போதிய அளவிற்கு அதுல வெளிச்சம் தராமல் தமிழக வெற்றி கழகம் எதுவுமே செய்யல, இந்த இந்த விஷயத்துல கண்டுக்கவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு போக்கை வந்து சுமத்துறாங்க. அது உண்மை இல்லை. அந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. நாங்கள் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கிறோம். நீதி கேட்டு நாங்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் இதுக்கு தேவையான போராட்டங்களும் எங்கள் தலைவர் முன்னெடுப்பார். சார், திமுக அரசு வந்து சமூக நீதியை வந்து சரியா பின்பற்றல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க அதற்காக சமூக நீதிக்காக ஒரு குழு எல்லாமே அமைச்சிருக்காங்களே சார். அந்த குழு வந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவங்க வந்து தீவிரமாகவே எதிர்வினை ஆற்றுறாங்கன்னு அப்படின்னு பார்க்க முடியுதுல்ல? அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி ஐடியாலஜிஸ்னு சொல்லுவோம். செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படின்னு சொல்லி. சமூக நீதி இங்க என்னங்கிறத பத்தி எங்களுக்கு ஆழ்ந்த புரிதல் உண்டு. எங்க தலைவருக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் வந்து எங்கள் தலைவர் வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். சமூக நீதி என்பது என்ன அப்படின்னா, எந்த பிறப்பின் அடிப்படையில் ஒருவனுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியலிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே பிறப்பை அடிப்படையாக கொண்டு அந்த கல்வியிலும் வேலையிலும் அரசியலும் அவனுக்கு வந்து உரிமை கொடுக்கணுங்கிறதான். அது வந்து சலுகை கிடையாது. இட்ஸ் நாட் அ பிரிவிலேஜ், இட் இஸ் அ ரைட். ஆனால் தமிழ்நாட்டில் இங்க சாதிக்கு ஒரு நீதி இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். வேங்கை வேல் பிரச்சனையை குறித்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசு என்ன முடிவெடுத்திருக்கு? இன்றைக்கும் பல ஊர்களில் வந்து தீண்டாமை கொடுமை சம்பவங்கள் அரங்கேறிட்டு வருது. பல சம்பவங்கள் அப்படியே பூசி மெழுகப்படுகின்றன. இப்பொழுது கூட ஒரு ஊர்ல வந்து பள்ளியில வந்து மலம் கழித்தார்கள் அப்படின்னு வருது. இது 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 தமிழ்நாடு முழுக்கவே தொடர்ச்சியாக இருக்கிறது. நான் பல விஷயங்களை பேசினா அது மிகவும் சென்சிட்டிவா போயிரும் அப்படிங்கிறதுனால நான் மேம்போக்காக சொல்கிறேன். இங்கு சமூக நீதி என்பது வெறும் பெயரளவில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர, நீங்க காலனிங்கிற பேரை மாத்திட்டாப்புல அங்க வந்து அது சரியா போயிட போறது இல்லை. ஆதிதிராவிடர் நல விடுதி அல்லது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை சமூக நீதி விடுதியின் பேர் மாற்றினா மட்டும் சமூக நீதி கிடைக்க போறதில்லை. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கொடியேற்ற முடியாத ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நாற்காலியில் அமராத ஒன்றிய பெருந்தலைவர் இருந்தாங்க இல்லையாங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னும் பல ஊர்கள்ல அந்த வடிவம் மாறி இருக்கு. முன்னாடி செருப்பு போட்டு நடந்தா அவங்களுக்கு சமூகத்துல தாழ்த்தி வைக்கப்பட்டக்கூடிய சமூகங்கள் வந்து செருப்பணிஞ்சு போனா தண்டனைனாங்க. இன்னைக்கு புல்லட்ல போனா அவன் தண்டனைன்றாங்க. ஏன் இன்னைக்கு நீங்க சொன்ன தம்பி கவினுடைய மரணம் கூட அந்த அடிப்படையில் தானே நடக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்க சமூக நீதி என்பது சமூக அநீதியாக இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். அப்ப இதை எல்லாமே பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆனா இதெல்லாம் ஆளும் கட்சியில அவங்கள்ட்ட அதிகாரத்தில் இருப்பதனால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம மௌனமா இருக்காங்க. ஆனால் அத்தனைக்கும் 2026 தமிழக மக்கள் விடை கூறுவார்கள். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் மக்கள் முந்தி மாதிரி கிடையாது. இது 21ஆம் நூற்றாண்டுடைய முதல் கால்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கோம். 2025 வருஷம் அறிவியல் தகவல் தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு செய்தித்தாளில் வர்றதா செய்தின்னு கிடையாது, வானொலியில் வர்றதா செய்தின்னு கிடையாது, தொலைக்காட்சியில் வர்றதா செய்தின்னு கிடையாது. சமூக வலைதளங்களுடைய பங்கு மிகப்பெரியது. அப்போ அந்த உங்களை மாதிரியான வலையொலியில மூலமாக வரக்கூடிய செய்திகள் மக்களை போய் சென்றடையுது. நீங்க உண்மைகளை எடுத்து சொல்றீங்க. அப்ப அந்த மக்கள் வந்து எது சரி எது தவறு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. என்ன ஆளுங்கட்சி எதிர்த்து பேச முடியாது, உள்ளூர் எம்எல்ஏ எதிர்த்து பேச முடியாது, அமைச்சர் எதிர்த்து பேச முடியாது, ஆளுங்கட்சிக்காரன் எதிர்த்து பேச முடியாது, கேள்வி கேட்க முடியாதுங்கிற அச்சத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த அந்த அச்சத்தை எல்லாம் கலைந்து விட்டு 2026 அந்த தேர்தல் சமயத்தில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அது தமிழக வெற்றி கழகம் தான் என்பது அந்த தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு அறிவிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2026 தமிழ்நாட்டில் முடிவெடுத்து போகும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. சார், இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுது. விஜய் அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல முன்னெடுத்து நின்று பேசினாரு. 3½ நிமிடம் தான் பேசினாரு. அஜித்குமார் அவர்களுடைய கொலையை கண்டித்து நீங்க கூட்டம் நடத்திருந்தீங்க. அதுல வந்து அவர் 3½ நிமிடம் மட்டுமே பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தயார் நிலையில இருக்காரு? ஏன்னா பேசி பேசியே ஆட்சி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி திராவிட கட்சிகளுக்கு இணையாக, அந்த திராவிட கட்சி பேச்சாளர்களுக்கு இணையாக விஜய் அவர்கள் தயாராக களத்தில் நிற்கிறாரா? இல்ல, அதாவது எத்தனை நிமிடங்கள் பேச வேண்டும் என்பதை குவான்டிடேட்டிவ், நீங்க அந்த விஷயத்தை நீங்க பாக்குறீங்க. நாங்க குவாலிட்டியை பேசுறோம். தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அரசு அவர்களுடைய கைப்பாவையான காவல்துறை விசாரணையில் மரணம் ஏற்படுகிறது. அதை நாங்கள் கண்டிக்கிறோம். இதுதான் செய்தி. நீங்க 3½ மணி நேரம் பேசினாலும் சரி, இல்ல 5½ மணி நேரம் பேசினாலும் சரி, செய்தி என்பது இதுதான். அப்ப அதை வந்து அவருடைய ஸ்டைல்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். எவ்வளவு நேரம் பேசுவது முக்கியமா அல்லது என்ன பேசுங்கிறது முக்கியமா? என்ன பேசுமோ அதை சொல்லிட்டார். அது 3 நிமிஷம் இல்ல, சில நேரங்கள் வந்து 1 நிமிஷம் கூட பேசலாம். எவ்வளவு நேரம் என்பது முக்கியம் இல்லை. ஆனால் அங்க ஒரு செயல் நடந்தது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து தொடரில் கலந்து கொண்டார்கள். இத்தனையும் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தோம். பெரிய அளவில் வந்து சென்னை பக்கம் மட்டும் இருந்தால் கலந்துக்கிட்டா கூட போதுங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தும் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு காவல்துறை நெருக்கடி இருந்தது. நாங்களே வந்து
அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும்போது நடந்துதான் போகணும், காரை எங்கேயோ பார்க் பண்ணணும், ஆட்டோவில் கூட போகக்கூடாது. ஆட்டோ அந்த சாலையில போகுது, ஆனால் நீங்க போகக்கூடாது. பல இடங்கள்ல வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. பல இடங்கள்ல வந்து தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். எங்களுக்கு மாறி மாறி அந்த இடத்துக்கு வந்து 6.5 கிலோமீட்டர் சுத்தி எங்களை போக வச்சாங்க. காவல்துறை பயப்பட்டது. அரசு பதற்றத்தில் இருக்கிறது. அப்ப எங்களால இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து இன்னும் நீடித்திருக்க முடியாதுன்னெல்லாம் கிடையாது. போதும் என்கின்ற எண்ணம் தான். ஏன்னா செய்தி வந்து போய் சேர்ந்துருச்சு. மக்களுக்கு நாங்கள் அநியாயத்தை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்கிறோம். நீதிக்கு ஆதரவாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது செய்தியாக்கப்பட்டது. செய்தியாக வேண்டும். அது மக்கள் மத்தியில போய் சேர வேண்டும். அது சேர்ந்துருச்சு. என்ன நோக்கத்திற்காக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதோ அரசுக்கு அந்த செய்தி பதிவாயிருச்சு. உளவுத்துறை வந்து அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களே, ஊடகங்கள் அதை அழகா பதிவு பண்ணிருக்காங்களே, மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே. அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததா இல்லையாங்கிறதா செய்தி. எத்தனை நிமிஷம் நடந்தது என்பது அங்க கேள்வி கிடையாது. அதனால செய்ய வேண்டிய விஷயம் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. சார், விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வந்து யாரோ எழுதி தராங்க, அவர் வந்து ஒரு நோட்டீஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள்லாம் எழுது. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஏதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வாய்க்கு வந்ததை வந்து பேசிட முடியாது. நீங்க பிரதம மந்திரி பேசுறதையும், முதலமைச்சர் பேசுறதையும், ஆளுநர்கள் பேசுவதிலும், அதே போல ஈவன் நான் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன், பட்டமளிப்பு விழாவில் என்னென்ன பேசணும் என்பதையும் எல்லாமே பிரிண்டடாக தான். இல்ல, தயாரிப்புகள் இருக்கு. இல்ல, தயாரிப்பு அவர் வந்து பார்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி இல்ல அப்படி கிடையாது. அவர் வந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த நடிகர். பக்கமா வசனத்தை வந்து மனப்பாடம் செய்து பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. அவர் ஒன்றும் திடீர்னுலாம் அரசியலுக்குள்ள வந்து திடீர்னு புகழ் வெளிச்சத்துக்குள்ள வரக்கூடிய ஆள் இல்லை. அவரால் ஒரு வசனம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தயாரிக்கப்பட்ட உரையை அவர் வந்து மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிறதுங்கிறது அப்படி இல்லை. இதை வந்து குறிப்புகள் வச்சிருப்பார், சில புள்ளி விவரங்களை வச்சிருப்பார். இன்னைக்கு நடந்த இந்த மை டிவிக்கு ஆப் அந்த அறிமுக விழாவிலையும் தலைவர் பேசியது ரொம்ப எளிமையா நீங்களும் நானும் பேசுற மாதிரி தான் பேசுறாரு. எந்த குறிப்புமே இல்லை. குறிப்பு வைத்திருக்கிறது முக்கியமான கூட்டங்கள்ல பேசும்போது சில புள்ளி விவரங்கள் தேவைப்படும். அதை கையில வச்சுக்கிறது தப்பு கிடையாது. அதை வந்து அப்பப்ப பாக்குறதுலயும் தப்பு கிடையாது. தவறுதலாக சில பேர் பார்த்து பேசும்போது தவறுதலா பேசுறாங்க. பார்த்து துண்டுச்சீட்டு வச்சு படிக்கிறவங்க கூட தப்பா வாசிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுல. அதனால இது வந்து ஒரு மேடை பேச்சுல நான் ஒரு பயிற்சியாளர், நான் மேடை பேச்சுல வந்து நாங்கள் குறிப்புகளை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுக்கிறோம். கையில வந்து ஒரு துண்டுச்சீட்டு வச்சுக்கலாம், அதுல சில முக்கியமான குறிப்புகள் வச்சுக்கலாம் என்பது நாங்கள் கற்றுக் கொடுப்பது. அது தவறு ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் வந்து மைக்ல முன்னாடி இருந்து கையை விரிச்சு தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. அது தவறு எதுவும் கிடையாது. பாக்குறத ஒழுங்கா சொல்றாரான்னு தான் பார்க்கணும். அந்த செய்தி என்னன்னு பாருங்க. சொல்ற அது பேப்பர்ல இருக்குதா, அல்ல துண்டுச்சீட்டுல இருக்குதா, அல்ல அப்படியே எதுவுமே இல்லாம பேசுறாங்களாங்கிறதெல்லாம் பார்க்காம அந்த சொல்லக்கூடிய செய்தியில் என்ன உண்மை இருக்கிறது, அந்த வார்த்தைகள்ல எந்த அளவுக்கு வந்து உயிர் இருக்குதுன்னு நீங்க பார்க்கணும். அது எங்க தலைவர் பேசக்கூடிய வார்த்தை வந்து அவருடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அது வந்து கேட்கிறவருடைய மூளைக்கு போய் சென்று சேரும். சார், தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கொள்கையற்ற இளைஞர்களா இருக்காங்க. அவர்களை வந்து தவறான சில வார்த்தைகளை வச்சு சிலர் வந்து விமர்சிக்கிறாங்க. குறிப்பா திமுக தரப்புல இருக்கக்கூடியவர்கள் வந்து இணையத்துல விமர்சிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இவர்களை எப்படி நீங்க டேக்கிள் பண்ண போறீங்க? இந்த மாதிரியான இளைஞர்களை வச்சு நீங்க இந்த கட்சியை எந்த அளவுக்கு மேம்படுத்தி கொண்டு போக போறீங்க? இல்ல, இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் அரசியலுக்கு தான் நாங்கள் புதியவர்கள். எங்களுடைய கழக தோழர்கள் என்பவர்கள் தேர்தல் அரசியல், கட்சி அரசியலுக்கு புதியவர்கள். ஆனால் இயக்க அரசியல் என்பதற்கு சமூக அரசியல் அவர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள். நீங்க வந்து நினைக்கிற மாதிரி வெறுமனியா போஸ்டர் ஒட்டிட்டு படம் பார்த்துட்டு மட்டும் அவங்க இருக்கல. எத்தனையோ முறை மக்களுக்காக வெள்ள நிவாரண உதவிகள் வழங்குகின்ற பொழுதும் சரி, அல்லது ஏதாவது இயற்கை பேரிடர் நடக்கும் பொழுதும் சரி, அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுதும் சரி, எங்களுடைய கழக தோழர்கள் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த காலகட்டங்களில் வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள், அவதூறுகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர் வந்து சமூக வலைதளங்களில் இயங்கி கொண்டு போகலாம். புதுசா உள்ள வந்த ஒரு சில ஆர்வமிக்க தம்பிகளுக்கு வேணா ஒரு சில வார்த்தைகள்ல குறைபாடுகள் இருக்கலாம், அதை சரி செஞ்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கழகத்தில் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய 120க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் எல்லாம் நல்ல அனுபவம் பெற்றவர்கள். அவர்களெல்லாம் தவறுதலாக எந்த வார்த்தையுமே பயன்படுத்த மாட்டாங்க. எங்கள் மீதுதான் வந்து தரக்குறைவான விமர்சனங்கள் வைக்கப்படுது. இன்னைக்கு திமுகவுடைய ஐடி விங்கா இருக்கட்டும், இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நாத்தாக்காவுடைய நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கா இருக்கட்டும், அவரை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளாக இருக்கட்டும், எத்தனையோ விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கெல்லாம் எங்க தோழர்கள் பொறுப்பான முறையில், ஒரு நாகரிகமான முறையில் தான் பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில தம்பிகள் தன்னார்வத்துல வந்து ஒரு சில வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்தலாம், அவர்கள் இன்னும் அந்த கட்டுக்குள்ள வராம இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. எங்கள்கிட்ட வந்து மாநில நிர்வாகிகளுக்கு எங்க தலைவர் பயிற்சி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, எந்த ஒரு கட்சி தலைமையையும் நீங்கள் ஒருமையில் பேசக்கூடாது, யார் ஒருவையும் நீங்கள் வந்து அநாகரிகமா விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு எங்க தலைவர் சொன்னார். ஏன்னா அவர்களுக்கும் தொண்டர்கள் இருக்கிறாங்க,
அவங்களுக்கும் ஒரு கட்சி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்களும் 4 பேர் ஏத்துட்டு இருக்காங்க. யாரை பேசும்போது முன்னோட்டுகளோடு பேசுங்கன்னு எங்க தலைவர் சொன்னார். இப்ப அண்ணன் திருமாவளவன் பேசும்போது முனைவர் தொல் திருமாவளவன் நாங்க சொல்லுவோம். இப்ப ஐயா ஸ்டாலினை பேசும்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்க சொல்றோம். அதே மாதிரி ஐயா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலர் பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் மாண்பு அண்ணன் ஐயா எடப்பாடியார் அப்படிதான் சொல்றோம். சோ இதெல்லாம் நாங்க அந்த நாகரிகத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எந்த ஒருத்தரையுமே நாங்கள் அநாகரிகமாக பேசுவதே கிடையாது. அந்த முன்னோட்டுகளோடு தான் நாங்க சரியாக அழைச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்களைத்தான் தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை கட்சிகளும் ஓர் அணியில் நின்று எங்கள் தலைவரையும் எங்கள் நிர்வாகிகளையும் சின்ன சின்ன ஒரு வார்த்தை பிரயோகத்துல ஒரு பிராந்திய சொல் இருக்கும். ஒரு பிராந்திய சொல். இப்ப நான் வந்து தூத்துக்குடி பதிலிருந்து வந்தோம்னா என் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பது அங்க பழக்கத்துல வேற மாதிரி இருக்கும். நீங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கும். அதே மாதிரி தஞ்சை டெல்டா பகுதியில் பாத்தீங்கன்னா அங்க வார்த்தை பயன்பாடு என்பது வேற இருக்கும். இது போன்ற ஒரு சொற்களை கூட ஒரு பேச்சு வழக்குல வரது கூட பூதாகரமா போட்டு அதை எடிட் பண்ணி அதுக்கு ஒரு கிராபிக்ஸ் மிக்ஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பண்றாங்களே ஒழிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எந்த ஒரு தோழரும் எதிர்க்கட்சி யாராக இருந்தாலும் அவர்களை அநாகரிகமாக பேசுவது இல்லை, பேசக்கூடாது என்று எங்கள் தலைவர் கூறியிருக்கிறார். நாங்கள் நாகரிகமாகத்தான் அத்தனை வரையும் பேசுகிறோம். எங்கள் மீது தான் தவறான அநாகரிகமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சார், பொதுவா இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாலும் சரி தோற்றாலும் சரி அவர் வந்து நடிக்க போயிடாரு. ஒரு தரப்பினர் இப்படி சொல்றாங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து கண்டிப்பா தோத்துருவாரு, தோத்த பிறகு அவர் நடிக்கத்தான் போவாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்களை ஒரு ஆதர்ச நாயகனா பார்த்து ஒரு தலைவரா பார்த்து இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்க எல்லாருக்கும் விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு சார்? அதாவது கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது எங்கள் தலைவர் தன்னுடைய அறிக்கையில் மிக மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த சமயத்துல தான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட 2 படங்களை நான் முடித்து விட்டு முழுநேர அரசியலுக்கு வருவேன் என்று சொன்னார். ஒரு படம் முடிஞ்சிருச்சு, அது ரிலீஸ் ஆயிருச்சு, கோட். இப்ப கடைசியாக இப்ப ஜனநாயகன், அந்த கோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனநாயகன் படப்பிடிப்பும் இப்ப முடிஞ்சிருச்சு, அது ரிலீஸுக்கு காத்திருக்குது. இந்த 2 படங்களோடு அவர் வந்து கதையெல்லாம் கேட்கல. ஏன்னா எங்களுடைய தலைவரினுடைய நோக்கமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அதிகாரத்தை கைப்பற்றுவது. அது 2026 அது நடக்கும் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறோம். தோற்று போனால் அப்படிங்கிற இஃப் கண்டிஷன் உள்ளவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் யாருமே இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. நாங்கள் இந்த தேர்தலை உணர்வுபூர்வமாக மட்டுமல்ல, அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நாங்கள் அணுகுகிறோம். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒவ்வொன்றையும் நீங்க இனிமேல் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்படியெல்லாம் அரசியல் செய்ய முடியுமா என்பதை நீங்கள் இனிமேல் போக போக பார்ப்பீர்கள். நாங்கள் எங்களுடைய இலக்கு என்பது ஒன்னே ஒண்ணுதான். மகாபாரதத்துல சொன்ன மாதிரி எங்களுக்கு மரம் தெரியல, கிளை தெரியல, இலை தெரியல, கிளி தெரியல. கிளியினுடைய கண்களுக்கு நாங்கள் குறி வைத்திருக்கிறோம். கண்களை நாங்கள் நிச்சயமாக குறிபார்த்து அடிப்போம். 2026 தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு, தேர்தல் வெற்றி தான் எங்களுடைய இலக்கு. அந்த வெற்றியை நாங்கள் 100க்கு 100% எங்களுடைய கழக தோழர்கள் உழைத்து எங்கள் தலைவருக்கு பரிசீலிப்பார்கள். எனவே இனிமேல் சினிமாவில் நடிப்பதற்கான தேவையில்லை. முதலமைச்சராக நாட்கள் அமர்ந்து கொண்டு போவதற்கு சினிமாவில் நடிப்பதற்கு ஏது நேரம்? அப்படி ஒரு வேலை இல்லை என்று சொல்வர்கள் தமிழக வெற்றி கழகத்தினராக இருக்க மாட்டார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கலாம். ஏன்னா அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும், நாங்கள் தோற்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் மக்களுடைய தீர்ப்பு என்பது 2026 எலெக்ஷன் வெர்டிக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் தங்களை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி பதிவாகும். அப்பொழுது எங்கள் தலைவருக்கு இனிமேல் வாழ்க்கையில் அவர் சினிமாவில் நடிப்பதற்கு நேரமே இருக்காது. அவர் அரசியல்வாதியாக முதலமைச்சராக தொடர்வார். அதுதான் அவருக்கு நேரம் இருக்கும். சார், வர இருக்கக்கூடிய 2வது மாநில மாநாடு எந்த அளவுக்கு இருக்க போகிறது? ஏன்னா முதல் மாநில மாநாட்டிலேயே கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் கூடியதாக, 10 லட்சம் தொண்டர்கள் இளைஞர்கள் எல்லாருமே கூடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2வது மாநில மாநாடு எப்படி இருக்க போகுது? அருமையா சொன்னீங்க. அதாவது முதல் மாநாடு நடந்த சமயத்தில் எங்களுடைய கட்சியில் மாவட்ட பொறுப்புகள் அறிவிக்கப்படலை. அன்றைக்கு சட்டமன்ற பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இத்தனை பொறுப்பாளர்கள் நியமனங்கள் அன்னைக்கு நடக்கல. அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட 14 லட்சம் பேர்னு சொல்றாங்க. ஆனா நாங்க எங்களுடைய கணக்குப்படி 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு குறுகலான இடமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு மதுரையில கிடைத்திருக்கக்கூடிய இடம் என்பது கிட்டத்தட்ட 500 ஏக்கர் இடம். ஒரு 20 லிருந்து 25 லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க எதிர்க்கட்சிகள் சில விமர்சனங்கள் பண்றாங்க, இவ்வளவு பேர் கூடுனா தாங்குமா அப்படின்னு. எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் வந்தவர்கள் வந்து பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் போய் சேருவதற்கு தேவையான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மாநாட்டு பணிகள் இனிதே தொடங்கி இருக்கின்றன.
தேவையான எல்லா வசதிகளும், ஏன்னா கடந்த முறையே பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு மருத்துவ வசதிகள் செய்திருந்தோம், குடிதண்ணீர் வசதி செஞ்சிருந்தோம். ஆனா நாங்க எதிர்பார்த்த விட மிக அதிகமான கூட்டம் வந்தது. அதான் உண்மை. கண்டிப்பா நேரடியா நானும் களத்திலேயே ஆமா. இருந்தேன். நாங்க மாநாட்டு மேடையிலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது 5 லட்சம் 6 லட்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது வந்து 10 லட்சத்துக்கு மேல வரும்பொழுது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரலும் வரிசையாக ஆமா. வாகனங்கள்லாம் அதை நாங்கள் அந்த அனுபவத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கடந்த மாநாட்டில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் வந்ததனால் ஒரு சில வசதி குறைபாடுகள் சின்ன சின்ன இடங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை அதற்கும் எதிர்க்கட்சிகள் யாருமே எங்கள் மீது எந்த விதமான விமர்சனமும் செய்யாத அளவிற்கு மக்கள் விரும்பி இன்னைக்கு வர்றாங்க. இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இப்பவே தென்பகுதிகளில் மதுரைக்கு தெற்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கழகத்தோர்கள் இப்பவே வந்துட்டு டெய்லி வந்து அந்த நேற்று கூட நான் அங்கே சென்றிருந்தேன். மக்கள் வந்து பார்த்து போறாங்க. எனவே தமிழ்நாட்டுடைய திருவிழாவாக தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் நடக்கக்கூடியது இருக்கும். மிகப்பெரிய எண்ணிக்கையில் மக்கள் கூடுவார்கள். அந்த கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதற்கான கட்டியமாக அது இருக்கும். அதுக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி 2026 வெற்றி வரும் பின்னே அதற்கான கூட்டம் வந்து ஆதரவு என்பது ஆகஸ்ட் 25க்கான அந்த கூட்டம் தான் வந்து உங்களுக்கு முன்னே வரும். சார், பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் அளிச்சீங்க. மிக நன்றி சார். நன்றி.